வெல்கம் டு டரமாஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டொமேட்டோ தொக்கு. இது வந்து ரொம்ப நாள் வச்சுக்கலாம், நம்ம ஒரு 6 months வரைக்கும் நமக்கு இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்கம்மா. நான் இப்போ அதுக்கு என்ன எடுத்துக்கணுமா, பழமா நாட்டு தக்காளி 2 கிலோ. அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துட்டு தொடச்சி வச்சிருங்க. ஒரு 1 hour வச்சுட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 150 கிராம் புளி, சுடு தண்ணி தான் போடணும், தண்ணி இல்லை, இது நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி வைக்கணும். உப்பு, பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், பூண்டு, வெறும் மிளகாத்தூள்மா இது, எண்ணெய், நல்லெண்ணெய், இவ்வளவுதான்மா இதுக்கு தேவை. என்னென்னு ப்ரொசீஜருக்கு போயிடலாம். 2 கிலோ தக்காளியை வந்து நம்ம சும்மா ஒன்றும் பாதியமா மிக்சியில போட்டு அரைச்சிக்க போறோம். மிக்சி எல்லாமே ட்ரையா இருக்கணுமா. புளியும் தக்காளியும் நம்ம அரைஞ்சிக்க போறோம். இந்த மாதிரி தக்காளியும் புளியும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாமா. ஒன்றும் பாதியமா அரைக்கணும், சும்மா ஒரே ஒரு கிரைண்ட் போதும். இந்த மாதிரி கோர்ஸாமா, ரொம்ப நைஸ் கிடையாது, சும்மா ஒரு கோர்ஸா எல்லாமே அப்படி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஆன் பண்ணிடலாமா. இது பெரிய ஒரு டெஃப்லான் வச்சிருக்கேன் நான். சைட்ல இன்னொரு அடுப்புல வந்து நம்ம இது சூடு பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இன்னொரு அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம இப்போ வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ள அந்த எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். அந்த பக்கம் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேம்மா. நல்லா ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ நாள் நிற்கும். நான் ஒரு 1/2 கிலோ ஊற்றிருக்கேன். வெந்தயம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகணும், இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். வெந்தயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகணுமா. இது பாதியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெந்தயம் ஒரு 25 கிராம்ஸ்னா இது ஒரு 50 கிராம்ஸ் போட்டுக்கலாம். கடுகு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டுக்கணும், கடுகு மட்டும். இதை பாருங்க, ரெண்டுமே பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா இதுலேயே அது இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடும். நம்ம இதை தனியாக வச்சிடலாம். இப்போ இங்கே எண்ணெயும் காஞ்சிருச்சு கொஞ்சம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லாவே. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாமா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சும்மா கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம், பூண்டு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சும்மா கிள்ளி. இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் சவர். நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது, கொஞ்சம் அந்த மெத்து வரும். இது போதுமா. இப்ப நம்ம தக்காளி ஊத்திடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் நான். நிதானமா ஊத்துங்கம்மா, ஏன்னா மேலெல்லாம் தெளிக்கும். இப்போ இதுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் நல்லா எடுக்கும். 1 கிலோக்கு 1 கைப்பிடின்னு அர்த்தம். 2 கைப்பிடி போட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா இது காரத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அதே மாதிரி
மிளகாத்தூள் போட்டுடலாமா? நான் 100 கிராம் போட்டிருக்கேன். இது எண்ணெயில போட்டீங்கன்னா கலர் மாறிடும். அதனால தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். இது நல்லா கொதிக்கணுமா? இப்ப இது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். அதனால நம்ம மூடி போட்டுடணும் கொஞ்ச நேரம் பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இது கொதிக்கட்டோமா? இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குமா? கொஞ்சம் பார்த்துருங்க, ஒரு மூடி போட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சவொடனே அப்பப்போ கலரி விட்டுட்டு நல்லா சுண்டும். இது சுண்டுற வரைக்கும் நம்ம இது பாருங்க தெளிக்குது. ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்படி கரண்டி வச்சுட்டு ஒரு மூடி. இது எப்படி கொதிக்குது பாருங்கம்மா. இது இன்னும் நல்லா கொதிச்சு சுண்டணும். ஸோ நம்ம அதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், பட் நம்ம நாளைக்கு நிற்கும். தக்காளி தொக்கு பாருங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கணும். இது 6 மாதம் கூட கெட்டு போவாங்க. வெளியிலேயே வச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் என்ன, ஈர ஸ்பூனோ எதுவும் போடக்கூடாது. இப்போ இது ஆறுச்சுன்னா கட்டி ஆகிடும்மா. சில்வர் டப்பாவில் எதையும் யூஸ் பண்ணாதீங்கம்மா. ஜாடி இல்லை கிளாஸ் பாட்டிலில் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மூடி வச்சு தான் இதை பண்ணணும். இதை பாருங்கள், அந்த மூடி அடிச்சதுலேயே எப்படி அடிச்சிருக்குது பாருங்கள். இப்படி இதை மூடியே தான் ஒரு கரண்டி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் திறந்த மாதிரி வைக்கணும், ரொம்ப மூடக்கூடாது. இது ரெடி. இப்போ நிறுத்திடலாம். இந்த தொக்கு வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸில் சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.